ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி இருந்துட்டு தன்னோட அம்மாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறத நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டாங்க. ஏன்னா 30 வருஷம் கழிச்சு அம்மா கூட இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோன்னு நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர்கிட்ட போயிட்டு, கதிரே நீ எப்படியே இதெல்லாம் பண்ண, உன்னால தானே இதெல்லாம் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்காகவும் ராஜுக்காகவும் தான் இந்த விஷயத்தையே பண்ண நான் அப்படின்றாங்க. இங்கே பாரு கதிர், நீ எதுக்காக பண்ணனாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு கடைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் இருந்துட்டு, மாமா நானும் வரேன், கிளம்பாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு கடைக்கு வரேன்னு சொன்னதை நினச்சி பயங்கர கோவத்தோட, இங்கே பாருடி, உன்னை இனிமேல் கடைக்கு வராதுன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்றது உனக்கு, உங்க அப்பங்கிட்ட சொன்னாலையும் நீ சொல்ல மாட்டேங்கிற, இப்போ நீ வராதனாலையும் வராம இருக்க மாட்டேங்கிற, என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயில இருந்துட்டு, என்ன மாமா நான் டெய்லியும் தானே கடைக்கு வந்துட்டு இருக்கேன், இப்போ நான் வரதுனால என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி, இங்க வாழணும்னு நினைச்சா நீ இன்னைக்கு கடைக்கு வராத, அப்படி இங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சா இன்னைக்கு கடைக்கு வா, உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இவர் எப்பயும் போல தானே கத்திட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு கடைக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமார வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க முத்துவேலும் சத்திவேலும் இருந்துட்டு, இங்க பாருடா, அந்த குடும்பத்துக்கு நீ கொஞ்ச நாளாவே சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்க, நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணியிருப்ப, ஊர் முன்னாடி எங்களை எப்படி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இல்லை, உன்னை சும்மாவே விட மாட்டேனான்னு சொல்லிட்டு நம்ம சத்திவேல் இருந்துட்டு பயங்கரமா அடி கொடுத்துட்டே இருக்காரு. இதை பார்த்தா நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாருங்கடா சத்திவேலு முத்துவேலு, எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் தான் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான்ல, அவனை எதுக்கடா இப்படியெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் அடிக்காதீங்கடா, அவன் பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாப்பா ஒரு பக்கம் குமாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்க பாராத்தா, அவனுக்கு சப்போர்ட் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, உனக்கு சாதகமா எல்லாருமே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இருக்க, ஆனா உன்னோட பசங்க 2 பேரும் ஊர் முன்னாடி இவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றுட்டு வந்தோமே, அது உனக்கு தெரியலையாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, யாரோ ஒருத்தர் பண்ணாங்க, அந்த ஃபங்க்ஷன் நல்லா தானே நடந்து அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், இங்க பாராத்தா, ஃபங்க்ஷன் நல்லா நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லிடாத, உங்களுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் நல்லா நடந்துச்சு, எங்களுக்கெல்லாம் நாசமா போயிடுச்சு, நாங்க ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷன்ல அவங்க தான் எல்லாத்தையுமே பண்ண மாதிரி மாத்தி விட்டுங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் அத்தா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்துவேல் இருந்துட்டு அதாவது குமார் கிட்ட, இங்க பாரு குமார், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எங்களை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தவும் நான் நினைச்சு கூட பார்க்கல குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பாருங்க பெரியப்பா, விஷயம் எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான் பெரியப்பா, நான் தெரிஞ்செல்லாம் இதை பண்ணல, என்னை பத்தி உங்களுக்கு கூட தெரியலையா பெரியப்பா, என்ன இப்படி பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட கேட்கவும், முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாரு குமார், நீ என்னதான் சொன்னாலும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டது தானே, மூஞ்சிலே முழிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்துவேலும் அவர் பின்னாடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு, ஏயா குமார் இப்படி எல்லாம் பண்ணலாமாயா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்கவும், நம்ம படிவு இருந்துட்டு, ஏன் குமார் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க. ஐயோ எல்லாரும் அமைதியே இருங்க, நான் தெரியாம பண்ணிட்டு தானே சொல்லிட்டு இருக்கேன், எதுக்காக இப்படி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு இப்படி என்ன சாவடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வெளியே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பத்தா இருந்துட்டு, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறத நினைச்சு சந்தோஷப்படவா, இல்ல இப்படி சண்டை போட்டுக்கிறத நினைச்சு வருத்தப்படவானே எனக்கு தெரியல, இவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போன உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு கல்லால உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துடுறாரு. பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகி கடை வெளியவே நின்றுடுறாரு. வெளியே நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணனும் வந்துடுறாங்க. சரவணன் வந்த உடனே அதாவது பாண்டியன் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எட்டி கடைக்குள்ள பார்த்தா நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு கல்லாப்பெட்டி அதாவது கல்லால உக்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி திமுறா உக்காந்துக்கிட்டு அந்த விசிறிட்டு இருக்காரு. இதை பார்த்த சரவணன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா எதுக்காகப்பா வெளியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்க மாமனார் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு கடைக்குள்ள போகவும்
நம்ம சரவணன் வந்து கூட நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு அதே மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்து பாண்டியன் பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்க, என்னோட அப்பா வந்துட்டாங்க, எதுக்காக இங்கே உக்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம நம்ம கடை தானே மாப்பிள்ள, நம்ம கடையில் இதெல்லாம் என்ன இருக்கு, நான் இங்கே உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேட்கவும் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்க சம்பந்தி, நீங்கள் வேலை கேட்டு தான் வந்தீங்க, இந்த கடையை எழுதிட்டு போகலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க, நம்ம கடை இந்த சீட் இந்த சேர் கொஞ்சம் வசதியா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இங்க உட்காந்தேன், இங்க கூட உட்காரக்கூடாதா நானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க இங்க வேலைக்கு தான் வந்திருக்கீங்க, இங்க அதிகாரம் பண்றதுக்கெல்லாம் வரல. என்னோட பையன் வந்து நிக்கிறான், அப்ப கூட நீங்க எழுந்து நிக்காம நீங்க பாட்டுக்கு கால் மேல கால் போட்டுக்கிட்டு விசிறிட்டு இருந்தா என்ன அர்த்தம், எதுக்காக இந்த கடைக்கு வந்தோன்றதே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, இவரை வேலைக்கு சேர்த்த வேண்டாம், நீ எத்தனை முறை நான் மயிலுக்கிட்டையோ சொல்லியிருப்பேன், உங்ககிட்டயோ சொல்லியிருப்பேன், யாராச்சும் என் பேச்சை கேட்டீங்களா, யாருமே என்னோட பேச்சை கேட்கல. இப்ப பாருங்க அவரோட புத்தியை காட்டுறாரு, அவர் புத்தியே இப்படியெல்லாம் இருக்கும் தான் எனக்கு தெரியும், அதனாலதான் அவரை வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, மயிலும் வராங்க. மயில் வந்த உடனே சரவணன் இருந்துட்டு மயிலோட அப்பா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னமாமா ஆச்சு மாமா, என்னமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதறி போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு வா வா மகாராணி வா, உன்னோட அப்பாவை பாரு, என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம மயில் இருந்துட்டு அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு மயில், நான் இந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் பெரிய குத்தம்ன்ற மாதிரி உங்க மாமனாரும் மாப்பிளையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா கோந்துருது. இங்க பாருப்பா மயில், உனக்காக தான், உன்னோட மூஞ்ச பார்த்து தான் நான் உங்க அப்பாவுக்கு வேலை கொடுத்தனே தவிர வேற எதுக்காகவும் உங்க வேலை கொடுக்கல. இப்போ வேலை கொடுத்ததுக்கு எனக்கே ஆப்பு வச்சுட்டு போலான்னு வந்திருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னமாமா நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க, இங்க பார்ப்பா மயிலு, நானே இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சு பார்க்காத, நீ வருத்தப்படாதுப்பா, நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னா உங்க அப்பா நடந்துக்கிறத பொறுத்து தானே இருக்குது, உங்க அப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா நான் எப்படி இப்படி எல்லாம் பேசாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட சொல்லுவோம். மயில் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, நீங்க இந்த கடைக்கு வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, நீங்க வேலையை மட்டும் பார்க்காம வேற எந்த வேலையெல்லாம் எதுக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருடி, நீயும் நடிச்சிட்டு இருக்காது, உங்க அப்பா கிட்ட நீ தான் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ண வைக்கிறேன்னு எனக்கு தெரியும், உன்னை பத்தி நான் எல்லா உண்மையும் வெளியே சொல்லாம இருக்கேன் பத்தியா, அது அந்த தப்பு தாண்டி, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பத்தியா, இது தாண்டி நான் பண்ற தப்பு, நீ பண்ணது எல்லாத்தையும் வீட்டுல சொல்லி இன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு துரத்துறண்டி அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு என்னமாமா பேசுறீங்க, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓ, நீ என்ன பண்ணியாவா, நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும்டி, இன்னைக்கு சாயங்காலம் இருக்குது, அப்பா நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கப்பா, வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்லணும் நானு அப்படின்றாரு. பாண்டியன் இருந்துட்டு என்ன சரவணா, என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, நீங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் முன்னாடியும் வச்சு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், இவ தண்டவாளத்தை ஏத்திடுறேன், இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, இங்க பாருங்க இனிமே நீங்களும் இந்த வேலைக்கெல்லாம் வராதுங்க, நாளையிலிருந்து கடைக்கு வந்தாலையும் உங்களை கடைக்குள்ள நான் சேர்த்த மாட்டேன் அப்படின்றாங்க. இங்க பாரு சரவணா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு போற, அப்படிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, இப்படியாப்பட்ட ஆளுங்கிட்டலாம் நம்ம இப்படிதான்ப்பா பேசணும், வேற எப்படி பேச சொல்றீங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா, நான் இவங்களை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, இப்படியெல்லாம் எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க மாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, இனிமே நீ உங்க குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்துறது இல்லை, ஆனா நீ இங்க இருந்து உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு, அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன்ல அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா, என்னடி பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க, எங்க அப்பா வந்து நிக்கிறாங்க, ஆனா உங்க அப்பா கல்லால உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு விசிறிட்டு இருக்காரு, அவரு எவ்வளவு நேரமா வெளியே நின்று இருக்காருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்களா, என்னோட வாழ்க்கை எப்படியானோ போகணும், ஆனா நீங்க வந்து சொகுசா இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடி, இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிக்காத, நீ தான் உங்க அப்பனுக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ண வைக்கிறேன்னு எனக்கு தெரியும், இல்லைன்னா நான் சொன்ன போதே நீ உங்க அப்பனை வேலைக்கு வர வச்சிருப்பியா, நீ வர வச்சிருக்க மாட்டடி, நீ ஏதோ பிளான் போட்டுதான் நீங்க 2 பேருமே இந்த கடைக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்கப்பா, இவங்க
2 பேருமே பிளான் போட்டு தான் இந்த கடையை இவங்க பேர்ல மாத்தணுன்றதுக்காக தான் 2 பேரும் பிளான் போட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சரவணா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா இவங்க 2 பேருமே அவ்வளோ பெரிய ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னப்பா சரவணா என்ன ஃப்ராடுன்னெல்லாம் சொல்ற? இங்க பாருங்கப்பா இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்ததுமே எல்லா உண்மையும் சொல்லி இவளை இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் கிட்ட, இங்க பாருப்பா மயில் என்ன தப்பு பண்ண நீ? என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருப்பா மயில் நீ எந்த தப்பும் பண்ணலைன்னா சரவணன் எதுக்கு இப்படி கத்திட்டு போறான், இவ்வளோ கோவத்தோட பேசிட்டு போறான், எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கும் அதுதான் தெரியல மாமா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியல. பழனி இருந்துட்டு, மச்சான் என்ன மச்சான் நடக்குது இந்த கடையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எதுக்காக சரவணன் இவ்வளோ கோவமாக பேசிட்டு போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மயில் மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுறாங்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே, எதுக்காக நீ இப்படியெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உன்னோட கடையா, யாரோ ஒருத்தர் கடையில் வேலை பார்க்குறன்னு நினைச்சு இந்த கடையில் வேலை பார்க்க வேண்டியதானே, எதுக்காக நீ கல்லாலெல்லாம் போயிட்டு உக்காடுற, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, அதுவும் இந்த கடையில இருந்து மல்லிகை சாமானம் வேலை எடுத்துட்டு போயிருக்க யார்கிட்டயும் சொல்லாம அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னப்பா மயில சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம மயிலுக்கு மாமா இருக்கிறது தெரியாம பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது பழனி இருந்துட்டு, இல்ல மாமா வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள் எல்லாம் கேட்டாரு, அதனாலதான் நான் தான் கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பார்ப்பா மயிலு வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும்னா அதை காசு கொடுத்து கடையில வாங்கிட்டு போ சொல்லு, ஏன்னா இங்க விற்கிற ஒவ்வொரு பொருளும் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம் சரியா அப்படின்றாங்க. இதை கேட்ட மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மாமா இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயில் கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னார் இல்லையா சரவணன், அதனால சரவணன் வந்துட்டு சீக்கிரமா போயிட்டு மயிலை பத்தி உண்மையெல்லாம் சொல்றதுக்காக உட்காந்துடுறாரு. நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காகடா இப்படி கோவமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடா இன்னும் வரல, என்னாச்சுன்னு தெரியல, எதுக்காகடா இப்படி கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்ல போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா உண்மையுமா, என்னடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த நேரம் பார்த்து மயிலும் வந்துடுறாங்க. மயில் வந்த உடனேயே, என்னாச்சு மயில், எதுக்காக சரவணன் இவ்வளோ கோவமா இருக்கான், என்ன உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், நம்ம சரவணன் வந்துட்டு, வாடி மகாராணி உன்னை பத்தி உண்மையெல்லாம் சொல்றதுக்காக தான் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உன்னை பத்தி உண்மையா மயில என்ன சொல்றாயுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, என்ன மாமா பேசுறீங்க நீங்க, என்ன பேசுறீங்க நீங்க, இப்படிலாம் பேசாதீங்க மாமா, ஃபர்ஸ்ட் உள்ள எழுந்து வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி என் கையை விடுன்னு சொன்னேன், இங்க பாருங்கம்மா இவ வந்து என்னை தொடக்கூடாது, என் கையை விட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இருந்துட்டு, மயில ஒரு நிமிஷம் இரு மயில, எதுக்காக நீ அவனை உள்ள கூட்டிட்டு போற, எதுக்காகன்னு சொல்லு மயில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஒன்றும் இல்லாத இவரு என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை அதாவது கொஞ்சம் சண்டை, எங்களுக்குள்ள இருக்கிற சண்டைத்தை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அத்தை, நாங்க உள்ள போய் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருடி வெளியே வந்த அப்புறம் என்னன்னு தெரியாம எனக்கு மனசு ஆறாதடி, இப்படியெல்லாம் சரவணன் கோவப்படவே மாட்டான், அவன் ரொம்ப நல்லா சாஃப்டான பையன், அவனே இவ்வளோ கோவப்படுறான்னா என்ன விஷயம் நடந்துச்சு, டே சரவணா நீயாச்சும் சொல்லுடா, இங்க பாருமா அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க மாமா எதுக்காக மாமா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்கம்மா இவளை என்ன டச் பண்ணாதன்னு சொல்லுமா, இவ என்னை தொடக்கூடாது, இவ தொட்டாவே எனக்கு அருவருப்பா இருக்குது, இவளை என்னை தொட வேணான்னு சொல்லுமா அப்படின்றாங்க. டே சரவணா என்னடா நீ பேச எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டே, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருமா இவளால என்னோட வாழ்க்கையே போச்சுமா அப்படின்றாங்க. சரவணா என்னடா சொல்ற, என்னடா வாழ்க்கை கீழ்கண்ணெல்லாம் சொல்ற, எனக்கு பயமா இருக்கு, ஏன் மயில என்னடி பண்ணி தொலைச்ச என்னோட பையனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க நான் எதுவுமே
எதுவுமே பண்ணல அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருடி, எதுவுமே பண்ணலன்னா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா சரவணா, இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரவணன் இருந்துட்டு, இங்க பாருமா, இவளை பொண்ணு பாக்குறப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லிமா கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை எதுக்குடா இப்போ கேட்குற, இங்க பாருமா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா, அதெல்லாம் இப்போ எது கேட்குற, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லடா உன்னோட அவ டிகிரி முடிச்சிருக்கா, அவ படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாடா அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, அதுல தான் விஷயமே இருக்கு, அவ படிக்கலாம் இல்லை 12th தான் படிச்சிருக்கா, அது எப்படி எனக்கு தெரியும்னு தெரியுமாமா உனக்கு, நம்ம கிட்ட கொஞ்ச நாளாக போய் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா இல்லையா, அது ஆஃபீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஹோட்டலில் தட்டு துடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தாமா இவ அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ரொம்பவே உறைஞ்சு போன மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமா வேண்டாம் மாமா, எதுக்காக மாமா, நம்ம பேசிக்கலாம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரு மயிலே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான், நீ என்னென்ன வேலை பார்த்துருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்கம்மா, இது மட்டும் இல்லை, நான் அப்ப கூட அவ என்கிட்ட உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சோம்மா, அவகிட்ட கேட்டேன் எதுக்காக இப்படி ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு கேட்டேம்மா, அதுக்கு அவ இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்கல, சர்டிஃபிகேட் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே வேலைக்கு வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாம்மா. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்க்குறோன்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து நான் காலேஜில் வந்து இருக்குது, அப்ளை பண்ணியிருக்கேன், வரணும் நல்லா சொல்லிட்டு இருந்தாம்மா. ஒரு நாள் அவளை நான் கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜ்லேயே கேட்டுட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போனோம்மா. அங்கே தான் எனக்கு தெரியும் இவ 12th தான் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இது பெரிய விஷயமாவே ஆயிருக்காதுமா, என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாமா, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா இவ. இது மட்டும் இல்லைம்மா, இது தெரிஞ்சு நான் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து அவங்க அம்மா கால் அடிபட்டிருக்கு, அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிடலாமா. அப்போதாம்மா இனிமே இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா வீட்டில் விட்டுறதுக்கு தான்மா போனேன். அரசு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால தான் எதுவுமே உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியலம்மா. ஏன்னா நீங்கள் அரசு விஷயத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் மேலும் மேலும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லாமல் என் மனசுக்குள்ளே இதெல்லாம் வச்சு புழுங்கிட்டு இருந்தம்மா. இத்தனை நாளாக அடக்கி வச்சு என் மனசு தாங்கலம்மா, அவ்வளோ வலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம அவ வீட்டில் விட்டுட்டு வந்த அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அவ எவ்வளோ பெரிய பொய்ய சொன்னான்னு தெரியுமாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடா, மயிலா இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கவே என்னால் முடியலடா அப்படின்றாங்க. இங்க பாருமா, நம்ம கிட்ட மாசமாக்கறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா இல்லம்மா, அதெல்லாம் சுத்த பொய்யுமா. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக நான் மாசமாக்கறேன்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காமா. நம்ம ஸ்கேனுக்கு போயிட்டு அந்த அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அதுவும் இவங்க அப்பா அம்மா தாம்மா இவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமா, இப்போ இவங்க அப்பா வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்து எவ்வளோ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமாமா. நம்ம பழனி மாமாவே வேலைக்கார மாதிரி வேலை வாங்குறாங்க, அதிகாரம் பண்றாங்க. இப்போ வந்தவங்களுக்கு கடையில என்னமா அதிகாரம் இருக்குது, நம்ம மாமா எத்தனை வருஷமா அந்த கடையில இருக்காரு, நம்ம மாமாவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்கம்மா இவங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட நம்ம சரவணன் சொல்லுவோம். அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கரமான ஷாக்கோட, என்னடி வேலையெல்லாம் பார்த்துருக்க, நீ என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க. இல்லத்த, நான் இதெல்லாம் பொய் சொல்லலாத்த, குழந்தை விஷயத்துல யாராச்சும் பொய் சொல்லுவாங்களாத்த, நானே அப்போ உடஞ்சு போய் தானே நின்றேன், எனக்கே அந்த விஷயம் ஷாக்காக தானே அத்தை இருந்துச்சு, என்னையே இப்படி சந்தேகப்படாதீங்க அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாரடி, அப்போ என்னோட பையன் பொய் சொல்கிறானடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க பையன் தப்பாக புரிஞ்சிருக்காரு அத்தை, அதனால தான் இப்போது எங்களுக்குள்ளே இப்படியெல்லாம் சண்டை வருது, ப்ளீஸ் அத்தை, மாமாவுக்கு கொஞ்சம் புரிய வைங்க அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாரடி, நீ பண்ண வேலைக்கெல்லாம் புரிய வைக்கலாம் தேவையில்ல, அவன் வந்து இனிமே உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான், இனிமே நீ அவன் கூட எல்லாம் வாழ தேவையில்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி, அதாவது மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்களும் மாமாவை மாதிரி பேசாதீங்க அத்தை, நான் மாமா இல்லாம எப்படி அத்தை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, அவன் இல்லாம இருக்க முடியாதுன்னா நீ இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருக்கோண்டி, பொய் சொல்லாததுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இந்த ஒரு பொய் மட்டும், இந்த பொய் மட்டும்தானா, இன்னும் இதுக்கு மேலே ஏதாச்சும் பொய் சொல்லி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலுக்கு நம்ம கவரிங்
நகை போட்டு வந்ததெல்லாம் தெரிஞ்சா இன்னும் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அப்பா வந்து வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்ததுமே நம்ம மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் வந்துட்டு போயிட்டு சரவணன் கிட்ட இங்கே பாருங்க மாமா, அப்பா கிட்ட எதுவும் பேசாதீங்க மாமா, நான் பேசி அனுப்பி வைக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, இங்கே பாருடி, உன்னை கூட்டிகிட்டு போக தான் நான் தான் வர சொன்னேன் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா என்னடா சொல்கிற, இங்கே பாருமா, இவ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது, இத்தனை நாளாக இவ மூஞ்ச பார்த்துக்கிட்டு என்னால் சகிக்க முடியலம்மா, இவ கூட இனிமேல் என்னால் வாழ முடியாதம்மா, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோமா அப்படின்றாங்க. இங்கே பாரு சரவணா, இங்கே பாருமா ப்ளீஸ்மா, திரும்ப திரும்ப என்னை பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததே போதும், இனிமேலாம் நான் கஷ்டப்படணும்னு நினைக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமான அழுகை. இங்கே பாருங்க அத்தை, அதாவது கோமதி காலில் போய் விழுந்து, அத்தை என்னோட வாழ்க்கையே கெடுத்துறாதீங்க அத்தை, என்னோட வாழ்க்கையே சீரழிச்சிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரடி, உன்னோட வாழ்க்கையை நீ தான் கெடுத்துக்கிட்ட, நான் இன்னும் பண்ணல, இப்போ என்னோட பையனுக்கே உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது நான் எப்படி அவனை கட்டாயப்படுத்தி உன் கூட வாழ சொல்ல முடியும், என்னாலலாம் சொல்ல முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டே, இங்கே பாருங்க, உங்களை எதுக்காக வர சொன்னேன், உங்களோட பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக தானே வர சொன்னேன், இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மயிலோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ளை, பாவம் என்னோட பொண்ணு ஏதோ தெரியாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டா, அந்த பொய்யுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்களா அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் பொய் சொல்லாமல் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் அவளை மன்னிச்சு ஏற்றிருந்திருப்பேன், அவளை நான் முழு மனசோடு ஏற்றிருந்துப்பேன். ஆனால் என்கிட்ட இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லி இப்படி என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி தான் என் கூட வாழணும், அப்படியேப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. இங்கே பாருமா, இவ எனக்கு தேவையே கிடையாதுமா, இதுக்கு மேலே இவ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. நம்ம அதாவது கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாரு மயிலு, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ கேடு கேட்டுத்தனமா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க பாரு, உன்னை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு திட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே உள்ள சண்டை போயிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனிவேல இருந்துட்டு, டே மாப்பிள்ளை என்னடா ஆச்சு, டே சரவணா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பழனி கிட்ட, இங்க பாரு பழனி, மயிலு என்னென்னலாம் வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு அங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா புட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா தெரிய நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இந்த வீட்டுல என்னதான் நடக்குது, இந்த வீட்டுல பெரிய மனுஷங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அவங்க ஒண்ணு பண்ணா எப்படி, இது வீடா சத்திரமான எனக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்களே, இந்த வீட்டுல எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்களா, இங்க பாரு மயிலு, நீ இப்படியெல்லாம் ஒரு கேடு கட்டுத்தனமா ஒரு வேலை பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல மயிலு அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, நான் எங்க அப்பா ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் நடக்காம இருந்ததுனால எனக்கு பொண்ணு அதாவது மாப்பிள்ளை பார்த்த ஜோசியர் தான், நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன்னு போய் சொன்னா கண்டிப்பா எனக்கு கல்யாணம் நடந்துருன்னு சொன்னாங்க. அதுக்காக மட்டும்தான் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு மேல நான் ஒரு பொய்யை கூட சொன்னதில்லை மாமா, இதுல என்ன பொய் இருக்கு சொல்லுங்க, அவங்க பெத்தவங்களோட தவிப்பு தானே காரணம் அப்படின்றாங்க. இங்க பாரு மயிலு, நீ என்னதான் காரணம் சொன்னாலையும் நீ பண்ணதை எல்லாமே தப்பு தான், நீ பண்ணதை தப்பு இல்லைன்னு எப்படி இப்போ நியாயப்படுத்திட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, என்னடி என்னோட புருஷன்கிட்டயே நீ வாயை எதிர்த்து பேசுற, இங்க பாரு இந்த மாதிரியெல்லாம் பேசாத நீ, இங்க பாருங்க சம்மந்தி, இங்க பாருங்க, இனிமே உங்களை சம்மந்தின்னு கூப்பிடுறது கூட எனக்கு வாய் வரல, இனிமே உங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை, நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னுறாங்க. இதை கேட்டால் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்க சம்மந்தி, நான் என்னோட பொண்ணை தப்பு பண்ணது உண்மைதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக இந்த வீட்டை விட்டெல்லாம் துரத்துறாதீங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கை விஷயம், இந்த வாழ்க்கை விஷயத்த இப்படியெல்லாம் அசால்ட்டாக முடிவு எடுக்காதீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தப்பு பண்ணாதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கணும், தப்பு பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தா நீங்கள்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும், அதே மாதிரி தப்பு பண்ணால்
தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், உங்களோட தண்டனையை நீங்க அனுபவிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது மயில் வந்துட்டு இங்க பாருங்க அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா, இனிமே இவ கூட வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து கதிரூர் ராஜு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே எல்லாம் சண்டை போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கோட நம்ம கதிர் வந்துட்டு சரவணன் கிட்ட வந்து ஆனா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரவணன் வந்துட்டு அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜு வந்துட்டு கோமதி கிட்ட அத்தை என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, மயில பண்ணியிருக்க வேலையெல்லாம் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தா மயிலை பத்தி சொல்லவும் நம்ம ராஜுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு அக்கா நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, எத்தனை தடவை மாமா உங்களை எவ்வளோ நம்பிக்கையோட வச்சிருப்பாரு, நீங்க இப்படி ஒரு பொய்ய சொன்னதுனால அவர் மனசு எவ்வளோ உடஞ்சு போயிருக்கோம், அதை கொஞ்சமாவது யோசிச்சு அக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு நான் இதை தெரியாம தானே ஒரு பொய் சொன்னேன், அதுக்காக இப்படி எல்லாம் என்ன வீட்டை விட்டு அனுப்புறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தோட இங்க பாரு மயிலே திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டே இருக்காரு, இங்க பாருங்க நீங்க உங்களோட பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா, ஒரு நாள் நம்ம வீட்டுல திருட நுழைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுருந்தோம், அதாவது பயந்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்ப கூட பக்கத்து வீட்டுல போயிட்டு கட்டி வச்சிருந்தாங்களே, இவரு நம்ம வீட்டுல திருட தான் வந்திருக்கணும்ப்பா, அதனாலதான் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட பாண்டியனும் பயங்கரமா யோசிக்கிறாரு. அவரு யோசிக்கிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி தான் அன்னைக்கெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மயிலோட வாழ்க்கை இருந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.